இப்போ வாங்க மாண்பு உறுப்பினர் பேசுங்க மாண்பு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி கொறடா பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக பேசிக்கொண்டார். நம்ம எல்லாமே அவருடைய பேச்சை கவனித்து கொண்டு தான் இருந்தோம். கடைசியாக இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருந்து அதற்குரிய விளக்கங்கள் என்ற பேரில் சிலர்கள்லாம் சொன்னார்கள். அது அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று விட்டது. அதற்காக நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பெயரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறான என்று அவர் சொன்னார். அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவருக்கு நீங்கள் ரூலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்லாத மட்டும் சொல்லலாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு ஒன்று சொன்னீங்க பாருங்கள், அது மாதிரி இல்லை, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்லை நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்லை. குதிரை என்று சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். பேரவைத் தலைவர், உங்களுடைய பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது செய்யவும் மாட்டோம். இல்லை உள்நோக்கம் இல்லை இல்லை அது செய்யவும் மாட்டோம் நாங்க. ஆனா என்னன்னா, நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எதிர்க்கட்சி என்று வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சை முழுமையாக நடுநிலையாக நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது தான் எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றில் எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால் அது அப்படியல்ல. நாங்கள் வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலாம்னு நாங்கள்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்கள் கட்சி. அடுத்த முறை நாங்கள் தான் ஆளணுன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டு நாங்கள் இல்லை. அது மாதிரி நாங்களாகணும் ஒன்றா இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை முடிச்சிருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே தமிழக சட்டமன்ற வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் என்பவர் முதல் முறை ஆட்சியினுடைய தினசரி தகவல்களை நேரலையில் தருபவர் மட்டுமல்ல, முழுமையான நேரலை முதல் முறையாக வரலாற்றிலேயே உங்கள் மூலமாக தான் சென்று கொண்டிருக்கிறது. 2 கிட்டத்தட்ட 40 மணித்துளிகள் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகிற பொழுது அத்தனை கருத்துகளும் எதிர்கருத்துகள் இருந்த போது கூட அதை அதிகம் இடைச்சல்கள் செய்யாது முழுமையாக கேட்டு முடித்து, அதன் பிறகு இறுதியில் அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் மீது அவரே சொன்னார், இது கேட்கும்போது கஷ்டமா இருக்கும்னு. அந்த கருத்துக்களுக்கான எதிர்வினையாக இங்க பேசும்போது கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும், ஆளுங்கட்சி மட்டும் பேசாது, எதிர்கட்சி சகல கட்சி உறுப்பினர்களுக்கும் நியாயமான உண்மையிலே அவர்களுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்குவதையும் முதல் முறையாக வரலாற்றிலே இப்படி ஒரு பேரவைத் தலைவர் கிடைத்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் எங்களை போன்ற வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையை சார்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மூத்தவர்கள். அண்ணன் சுப்பிரமணியன் மூத்தவர். இங்க இருக்கவங்க எல்லோருமே பல தேர்தல்களை பார்த்தவர்கள். அவர்களை காட்டி எங்களுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நாங்கள் இப்படி இருக்கணும், டெக்கோரம் இப்படி இருக்கணும் சொல்ல வேண்டிய நேரத்தில் பேரவைத் தலைவர் எழுந்து நின்றால் அனைவரும் அமர்ந்து விட வேண்டும். உங்களுக்கு தெரியாத மரபல்ல. நீங்கள் எழுந்து நின்ற பின்பும், நீங்கள் பலமுறை சொன்ன பின்பும் அப்படி கூச்சலிடுவதோ நடு மன்றத்திற்கு வருவதோ ஏற்புடையதல்ல. கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை முதலில் செவிமடுத்து அதை செயல்படுத்து என சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர். நீங்கள் பேசுகிற பேச்சில் ரசிக்கும்படியான பேச்சு இருந்தால் அதை பாராட்டக்கூடிய முதல் ஆளாகவும் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும். எனவே ஆக்கப்பூர்வமாக, ஆரோக்கியமாக கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்க வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும். இதே எங்க எம்எல்ஏ மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி. முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், அப்படிங்களா, ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனாலதான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதோட
நாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல இல்ல, நீங்க இருந்த காலத்திலயும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலயும் ஒன்னா சேரல என்பதையும் ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். குதிரை பேரம் என்று உங்கள் தரப்பில் சொல்லப்பட்டவுடன் குதிரையும் அல்ல கழுதையும் என்று சொல்லி முடித்த பிறகு அவர் அதை ஒட்டி பேசியதால் இந்த கருத்தில் 2 பேரும் உடன்படி என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர நீங்க அது வேறு அர்த்தத்தில் நீங்க அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அடுத்து நீங்க போய் முடிங்க, நீங்க முடிங்க. முக்கூர் சுப்ரமணியன் நீங்க உட்காருங்க. உங்க தலைவர் பேசும்போது நீங்க குறுக்க பேசாதீங்க, உட்காருங்க. பேரவைத் தலைவர் உட்காருங்க. இன்றைக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், அந்த திட்டத்திற்கு கடந்த இடைக்கால பட்ஜெட்டிலேயே அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டதாக இன்றைக்கு ஒதுக்கப்பட்டுகின்றது. இப்பொழுது அரசாங்கம் அந்த நிதி ஒதுக்கப்படவில்லை. அரசூழிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்றாங்க. அவர்கள் ஓய்வு வழங்குவதற்கு எந்த ஒரு அனுமதியும் பெற வேண்டியில்லை, மாநில நிதியிலிருந்து கொடுக்கலாம். ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் முந்தைய அரசாங்கம் 11,000 கோடி ஒதுக்கப்பட்டு 14,000 கோடி ஒதுக்கப்பட்டுகின்றது என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அந்த பழைய ஓய்வு பெற்ற அந்த ஊழியர்களுக்கு ஓய்வு தொகை வழங்குவதற்குண்டான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்பட வேண்டும்.